நம்ம வீட்டு கார்டனுக்கு வாங்க. ஒரு கேனை வெட்டினா இனிமேல் கீழ்ப்பாக்கத்தை மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இதே மாதிரி மேல் பாக்கத்தையும் வெட்டி சின்ன சின்ன விதை போடுறது, இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு வந்து மண்கலவை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, தொழு உரமும் சாதா மணலும் பாதிக்கு பாதி எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இதில் வைக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி மணி பிளான்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 3 கணு உள்ள மாதிரி 2 கட்டிங்ஸ் எடுத்தேன். இதையும் நம்ம பிரித்து 6 இதாக ஆக்கிடலாம். இது வந்து மணலில் வச்சா நல்ல பெரிய பெரிய இலையாக வரும். அதுக்கு நம்ம வேர் பிடிக்கிறதுக்கு ஒரு வாரம் தண்ணியில் போட்டு தண்ணி ஆனால் டெய்லி மாற்றிட்டே இருக்கணும், இல்லாட்டி அழுகிரும். இதே மாதிரி செஞ்சோன்னா நல்ல வேர் பிடிக்கும். ஆனால் நான் இன்றைக்கி டேரெக்டாக தான் மணலில் வைக்க போகிறேன். பார்த்தீங்களா, நான் காமிக்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு வேருக்கு கீழே அந்த ஒவ்வொரு கணுலையும் வெட்டி வெட்டி எடுத்தோன்னா நம்மளுக்கு குட்டி குட்டி கட்டிங்ஸ் 6 கட்டிங்ஸ் கிடச்சிரும். இதை வந்து ஒரு வாரம் செமிஷேடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தளைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் வச்சிடலாம். இந்த மணல் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, அதனால் நான் மணல்லையே வச்சிடலான் இருக்கிறேன். இதே மாதிரி நான் தண்ணியில் வளர்த்துருக்குறேன், அதை வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது நல்லா தளைஞ்சு வந்துடும். உங்கள் வீட்லேயும் மணி பிளான்ட் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசுமையாய் வளருவோம்.